எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாங்க வந்துட்டு மார்கழி மாசம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, நம்ம டாக்டர் பார்க்க போறோம்ன்னு சொல்லலாங்க. என்ன பார்க்குறீங்களா? நம்ம வைத்திய வீரராக பெருமாள் தாங்க. டாக்டர்கள் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர்ன்னு சொல்லலாங்க. அந்த மாரி வந்துட்டு அவருடைய பேர்லயே வைத்திய வீரராக பெருமாள். அவர் வந்து ஒரு பெரிய டாக்டராவே இருக்காருன்னே சொல்லலாங்க. எப்பேர்ப்பட்ட வியாதி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி உள்ளவர்கள் கூட நம்ம வந்துட்டு இவர தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா, நமக்கு அந்த வியாதியிலேருந்து பெரிய தீர்வு கிடைக்குங்கிறது இங்க பெரிய நம்பிக்கைங்க. ரொம்ப சிறப்பான இடங்க. நாங்க இன்னைக்கு அப்படிதான் கிளம்பிட்டோம். காலையிலே மார்கழி மாசம் வந்துட்டு நாங்க வந்துட்டு வாரம் ஒரு பெருமாள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோங்க. அந்த மாரி இந்த வாரம் போனது வந்துட்டு நம்ம வீரராகவ பெருமாள தரிசனம் பண்ண போயிட்டோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஏன்னா 9:45க்கு தான் எங்களுக்கு தரிசனம். அதுக்கு முன்னாடி விஸ்வரூப தரிசனம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தரிசனம் 9:45 சொன்னாங்க. நாங்க 9:00 மாதிரி போயிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கியூல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சிறப்பான தரிசனம் முடிஞ்சுதுங்க. அங்க முக்கியமா வந்துட்டு புக் ஸ்டால் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாருக்குங்க. நமக்கு தேவையான புத்தகங்கள், நமக்கு நெறைய புத்தகங்கள் வந்துட்டு வெளியில கடைகள்ல கிடைக்காது. நம்ம கடவுளுடைய புத்தகங்கள், வழிபாட்டு முறைகளுக்கான புத்தகங்கள் வந்து வெளிக்கடைகள்ல கேட்டாலும் கிடைக்காது. ஆனா இங்கலாம் இருக்குங்க. இன்னைக்கு நான் அப்படிதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் புக் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. நான் வாங்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சில பொருள் கிடைக்கிற இடத்துல வந்துட்டு விடாம நம்ம கண்டிப்பா வாங்கிரணும். அதே மாரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஞாபக பொருட்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாதங்கள் எது தேவையோ நீங்க தேவைப்பட்டத கோயில்கள்ல கிடைக்கும்போது வாங்கிருங்க. ரொம்ப நல்லா. அப்புறம் லலிதா சகஸ்ரநாமம் கேட்டேன். புக்கு தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்துட்டு உப்பு மண்டபம் இருக்குங்க. உடல்ல மரு இருக்கு அப்படிங்கிறவங்க வந்துட்டு உப்பு வாங்கி தலைய சுத்தி இதில போட்டுட்டோம்னா, உடம்புல இருக்க மருலாம் கொட்டிடுங்கிறது நம்பிக்கைங்க. அதுக்கப்புறம் இங்க ஸ்பெஷலே வந்துட்டு குளம் தாங்க. இந்த குளத்தில வந்து பார்த்து நீங்க எப்பேர்ப்பட்ட வியாதிஸ்ஸரா இருந்தாலும், வெல்லம் வாங்கி தலைய சுத்தி அந்த குளத்தில தண்ணீல போட்டோம்னா, அந்த வியாதி படிப்படியா வெள்ளம் கரையிற மாரி உடல்ல இருக்கிற வியாதியும் குறையுங்கிறது நம்பிக்கை. அந்த மாரி பல சிறப்புகள் வாய்ந்த கோயில் வந்துட்டு நம்ம வைத்திய வீரராகவ பெருமாள் கோயில். ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு சாமி தரிசனம் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சுருச்சுங்க. 12:00 வரலும் தான் தரிசனம். ஆனா கூட்டம் ரொம்ப நெறையவே இருந்துச்சு. ஸ்பெஷல் தரிசனமும் வந்துட்டு கூட்டமா இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனமும் கூட்டமா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து நல்லபடியா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் பாருங்க. வெளிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கூட வித்துட்டுருந்தாங்க. அது பார்த்தா ரூ. 130 சொன்னாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த கூட பார்க்க அழகாவே. நானும் ஒண்ணு வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டேங்க.